ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மணி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபிங்க, அதுவும் மட்டன் குழம்பு நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. சிம்பிளான வேலை தாங்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சாதம், இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். வாங்க இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முதல்ல நம்ம மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து ஆட் பண்ணிடலாம். மட்டனை ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலே வந்து ஒரு 4-5 நிமிஷம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த ரொம்ப கிண்டாமல் லைட்டாக நம்ம ஜென்லாக இதை ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா பீசஸ்லாம் வந்து நமக்கு உடஞ்சி போயிடும். அதனால் பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். இதை நல்லா நம்ம அதோட கலர்லாம் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மசாலா போட்டு செய்கிற இந்த குழம்பெல்லாம் வந்து நல்லெண்ணெயில் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே சிக்கன் மட்டன் குழம்பு செய்கிறதா இருந்தால் அதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். உங்களுக்கு நீங்களும் நல்லெண்ணெயில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம மட்டன் வந்து நல்லா வதக்கினதும் இதில் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கு தண்ணியை வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்காக ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, குழம்பு வந்து தண்ணியாயிரும் நமக்கு. அதனால அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ 1.5 டம்ளர் போல் சேர்த்துருக்கேன். இதில் இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம வந்து குக் பண்ணலாம். மட்டன் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால உங்கள் சைடில் வந்து மட்டன் எப்படி சீக்கிரமாக குக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நல்லா இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா மட்டன் நல்லா வெந்ததும் இதில் வந்து ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதை வந்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போது சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம அரைச்சி போடும்போது நம்ம குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும், நல்லா திக்காகவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு போடும்போது நம்ம குழம்பு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இந்த கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அதோடவே குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் போல் சேர்த்து அது லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம், அதனால் பார்த்து நீங்கள் அளவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்ம போதும். ஏன்னா நம்ம வந்து மட்டன்லாம் வெந்துருச்சு ஆல்ரெடி. அதனால் உருளைக்கிழங்கு அந்த மசாலா வந்து குக் ஆகிறதுக்கு மட்டும் நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், பட்டை, அதோடவே கிராம்பு, கொஞ்சமாக கசகசா, ஏலக்காய் 1, முந்திரி பருப்பு ஒரு 4-5, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். அந்த கேப்பில் நமக்கு இங்கே ஒரு விசில் போய் நமக்கு ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா குக் ஆகி உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக குக் ஆகி சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விடணும். பாருங்க, அந்த எண்ணெயில நல்லா மிதந்து வந்துருச்சு பாருங்க. அந்த மாதிரி நமக்கு வந்ததும் நம்ம வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சிங்கா நம்ம வந்து நல்லெண்ணெயில கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்தோம்னா நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இந்த டயத்தில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். நம்ம தாளிச்சு ஊத்திட்டு நம்ம குழம்பு வந்து 1 செகண்ட் நம்ம கொதிக்க வச்சாலே நம்ம குழம்பு வந்து அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா அதை கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். சிம்பிளான வேலையும் கூட. நமக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இதே மாதிரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.